இதெல்லாம் போனால் கீழே தள்ளி விட்டுருவானுங்க. ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் சேஃபாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி என்ன வீடியோனா வந்து mt15 V2 ரிவ்யூ தாங்க. நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டிருக்கீங்க ப்ரோ இந்த ரிவ்யூ போடுங்க ப்ரோ இந்த பைக்கு. பிகாஸ் இந்த பைக் வந்து இப்போ ரீசெண்ட் டேஸில் நிறைய பேர் வந்து வாங்குறாங்க. அதான் ரிவ்யூ போடலாம், கொஞ்சம் நல்லா இருக்கும் வாங்குறவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பைக்கு. இது ஆல்ரெடி வந்து போன வீக்கே போட வேண்டிய வீடியோ காய்ஸ். நான் வந்து ஆல்ரெடி எடுத்துட்டேன் வீடியோ. அந்த வீடியோ வந்து என் எஸ்டி கார்டோட பிரச்சனைனால அந்த வீடியோ போயிடுச்சு, டெலீட் ஆகிடுச்சு ஃபுல்லாக. அதான் இந்த வீக் கொண்டு வந்துருக்கேன் காய்ஸ். ஹியர் இஸ் த mt15 V2. இந்த பைக்கில் வந்து இந்த பைக் வந்து ப்ரைஸ் வந்து 1,93,000 கரெக்டாக. அது இஎம்ஐலாம் போட்டால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரும். அந்த ப்ரைஸுக்கு வந்து இந்த பைக் ஒர்த்தா? V1க்கு V2க்கும் வந்து ஒரு ப்ரைஸ் வந்து 5 to 10K வந்து அதிகம். அந்த 5 to 10Kக்கு வந்து அவங்க என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க அடிஷ்னலாக, இதில் வந்து எக்ஸ்ட்ரா என்னென்ன ஆட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேவா கைஸ்? இந்த பைக்கோட வந்து லுக்கே வந்து தனி. இதில் வர அடிஷ்னல் கிராஃபிக்ஸ்லாம் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஏதோ இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் சிம்பிள் இதெல்லாம் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அது போக வந்து கலர்ஸ், இந்த கலர் நம்மகிட்ட இருக்கிறது வந்து ஒரு பீல் ப்ளூ ஏதோ சொன்னாங்க, அது எனக்கு சரியாக வாயில் வர மாட்டேங்குது. அது போக வந்து ப்ளூ இருக்குது, பிளாக் இருக்குது, அப்புறம் இன்னொரு கலர் அதுவும் வாயில் வரல, சில்வர் ரெட் மாதிரி 4 கலருமே நல்லா தாங்க இருக்குது. ஆனால் வந்து இந்த கலர் வந்து நிறைய பேர் வந்து விரும்பி வாங்குகிறாங்க. இதுவும் இன்னும் பிளாக் வந்து நிறைய பேர் எடுக்கிறாங்க. ஆக்சுவலாக வந்து நான் ஃபஸ்ட்டு விலாக் எடுத்ததே வந்து பிளாக் கலரில் தான். அந்த வீடியோ டெலிட் ஆகி போச்சு என் நேரத்துக்குன்னு. V1க்கு V2க்கும் ஒரு 5 to 10K டிஃப்ரென்ஸ். அது வந்து அவங்க என்ன ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க பார்க்கலாமா? ஃப்ரண்ட்டில் வந்து இங்கே பாருங்கள், ஃப்ரண்ட் வைஸில் வந்து அவங்க எதுவுமே மாற்றலை. V1 V2 வந்து சேம் தான். பட் ஆனால் இந்த லைட்ஸ்லாம் வந்து கொஞ்சம் பவராக இருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன். இவங்க ஆன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். சேம் தான் கைஸ். அது மற்றபடி இந்த ஃப்ரண்ட் வைஸ் வந்து அவங்க எதுவுமே மாற்றலை. அப்புறம் வந்து இந்த ஃபோக்ஸ் வந்து அப்சைட் டவுன் ஃபோக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இதில் வந்து அந்த நார்மல் ஃபோக்ஸ் இருக்கும், இதில் வந்து அப்சைட் டவுன் ஃபோக்ஸ் கொடுத்துருக்காங்க. அது போக இந்த கோல்டு கலர் ஃபினிஷ் இது கொடுத்துருக்காங்க. மற்றபடி இந்த பைக் வந்து டூயல் சேனல் ஏபிஎஸ்சில் வரும்னு பார்த்தோம், பட் ஆனால் கொடுக்கல, சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் தான். அந்த 5 to 10K டிஃபரன்ஸ் ஒரு டூயல் சேனல் ஏபிஎஸ் கொடுத்துருக்கலாம், பட் ஆனால் அவங்க கொடுக்கல. அதுக்கப்புறம் லிக்விட் கூலிங் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம். நீங்கள் வந்து எவ்வளோ தூரம் வேணால் பைக் அசால்ட்டாக எடுத்துகிட்டு போகலாம். கம்மி சிசி பைக் டூரிங்க்கெலாம் செட் ஆகாதுன்னு சொல்லலாம், அப்படிலாம் இல்லை. நீங்கள் எவ்வளோ தூரம் வேணால் அந்த பைக் கொண்டு போகலாம். இன்ஜின் வந்து அந்த R15 V4லேருந்து அந்த R15Mலேருந்து அது சேம் இன்ஜின் 155cc சேம் அப்படியே தான் கொடுத்துருக்காங்க. பவர் வைஸில் பவர் வந்து 18.14 bhp. அதோட வந்து கொஞ்சம் ஒரு 1.2 பாயிண்ட் கம்மி பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் டார்க் வந்து இதில் இந்த பைக்கில் வந்து அதிகமாக கொடுத்துருக்காங்க. ஒரு 1.14.1 mm டார்க் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. அந்த டார்க் வந்து நம்ம ஓட்டும் போது வந்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் இதுங்க நான் ஆன் பண்ணுறேன் பாருங்கள். இதில் வந்து இங்கே தெரியுதா ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இருக்குது, அது எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்காங்க. அதுப்போக அந்த கியர் ஷிஃப்ட் இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, அது வந்து ஒரு ப்ளஸ்ஸு. அதுக்கப்புறம் வந்து பில்டு குவாலிட்டிலாம் கொஞ்சம் நல்லாவே இருக்குது காய்ஸ். R15 கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் நல்லாயிருக்கு MTயில். இந்த பைக்ஸில் வந்து எனக்கு பிடிக்காத ஒன்றுனா இந்த இருக்கிற ஆரன். நம்ம பைக்ஸ்லாம் வந்து ஆரன் இங்கே இருக்கும், இண்டிகேட்டர்ஸ் இருக்கும். பட் இதில் வந்து ஆப்போசிட்டாக கொடுத்துருக்காங்க. நம்ம பைக் ஓட்டிட்டு இது ஓட்டும்போது வந்து கன்ஃபியூஷன் ரொம்பவே ஆகும் புதுசாக நீங்கள் பைக் ஓட்டினீங்கன்னா. அதுக்கப்புறம் இந்த பைக்கோட வந்து பெட்ரோல் டேங்க் வந்து 10 liters டேங்க்கு. இந்த பைக்குக்கு வந்து 10 liters கம்மினாலும் இந்த பைக்குக்கு வந்து இது அதிகம். பிகாஸ் வந்து மைலேஜ் வந்து 45 to 50 சொல்கிறாங்க. MT வந்து 50க்கு மேலேயே தரும். V1 வந்து என் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் வந்து 55 to 59 கிட்ட தருது. மைலேஜ் பொறுத்த வரைக்கும் குறையே சொல்ல முடியாது. வெயிட் வந்து 139 kg கொடுத்துறாங்க. லைட் வெயிட் ஓட்டும் போது வந்து உங்களுக்கு லைட் வெயிட்டாக தான் ஃபீல் ஆகும். ஆனால் எந்த கேப் வேணால் போது போகலாம். ஏன்னா வந்து நேக்டு வேறையா, ஸோ ஓட்டுறதுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாகவே இருக்குது, சூப்பராக இருக்குது. அது போக வந்து பேக்ஸ்லாம் வந்து அவங்க எதுவுமே சேஞ்ச் பண்ணல கைஸ். அதுவும் இந்த லைட் இது நல்லாயிருக்கும். அப்புறம் வந்து இண்டிகேட்டர்ஸ் வந்து ஆலோஜன் இண்டிகேட்டர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. நம்மக்கிட்ட கொடுக்கும்போது வந்து இந்த ஆலோஜன் இண்டிகேட்டர்ஸ் தான் கொடுப்பாங்க. நம்ம வந்து LED வேணால் வந்து ஷோரூமில் கொடுத்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆனால் காஸ்ட் வந்து 4,000 ஒன்லி. அதுக்கு நம்ம வெளியிலேயே மார்க்கெட்டில் வாங்கி நல்ல இண்டிகேட்டர்ஸாக போட்டுக்கலாம். அப்புறம் வந்து பேக் டிஸ்க்கு வந்து 220 mm அந்த டிஸ்க்கு, ஃப்ரண்ட்டில் வந்து 280.
பிரேக்கிங்லலாம் எந்த குறையுமே இல்லை கைஸ். மற்றதெல்லாம் வந்து நம்ம அப்படியே ஓட்டி பார்க்கும்போது பேசுவோமா, அங்கே அப்படியே மோட்டோ விளாகில் கண்டினியூ பண்ணுறேன். கைஸ் எப்படி இருக்குது பாருங்கள், இந்த பாடி செம்ம குட்டியாக இருக்குது. ஹேண்டிலிங் பார்த்தீங்களா, இந்த பாக்கெட் ராக்கெட்டை வந்து ஓட்டி பார்க்கலாம். சவுண்டு பார்த்தீங்களா, வாங்க அப்படியே ஓட்டி பார்க்கலாம். கைஸ் இந்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு டாப் ஸ்பீடு, அதுக்கப்புறம் வந்து இந்த பைக் எவ்வளோ டாப் ஸ்பீட் போகுதுன்னு சொல்லி நான் உங்களுக்கு செக் பண்ணுறேன். பட் ஆனால் என்னால் ஃபுல் டாப் ஸ்பீடும் வந்து பார்க்க முடியுமான்னு தெரியல. பட் இந்த ரோடு வந்து அவ்வளோ இதெல்லாம் இல்லை, அவ்வளோ ஸ்பீட் போக முடியாதுன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், முடிஞ்ச அளவுக்கு வந்து நான் உங்களுக்கு போய் காட்டுறேன். இப்போ டைம் என்ன தெரியுமா கைஸ், டைம் வந்து 3:30. நான் எப்படி உங்களுக்கு 5 o'clock வந்து வீடியோ அப்லோட் பண்ண போகிறேன்னு தெரியல. ஆல்ரெடி வீடியோ எடுத்து வச்சுட்டேன் கைஸ். ஆனால் வந்து அது என்னாச்சு, SD கார்டோட எரர்னால ஃபார்மேட் ஆகிடுச்சு. இப்போயே வந்து டைம் காரணம் வந்து இந்த SD கார்டு பிரச்சனை சொல்ல பண்ணது. SD கார்டு ஒரு 20 செகண்ட் வீடியோ எடுக்கிறேன், அதுக்குள்ளே கோப்ரோவில் SD கார்டு எரர் அப்படின்னு வந்துடுது. மறுபடியும் ஒரு 10 செகண்ட் எடுக்கிறேன், SD கார்டு எரர்னு வந்துடுது. கடுப்பாயிருச்சு. அதான் இன்றைக்கி இந்த SD கார்டாக நானும் பார்த்துடலான்னு சொல்லிட்டு நான் அது எதுவுமே பண்ணல, அப்படியே வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். இது வேறு ரெக்கார்ட் ஆகுதா என்னன்னு தெரியல. சொன்னேன் நாங்கள் பாக்கெட் இந்த கேப்பில் வேணால் போகலாம், போய் காட்டுறோம். ஹேண்ட்லிங் சூப்பராக இருக்குது கைஸ் இந்த பைக்கில். எனக்கு வந்து ஆக்சுவலாக நேக் பைக்ஸ் ஓட்டுறது வந்து ரொம்ப பிடிக்கும். பட் ஆனால் இது வந்து சூப்பராக இருக்குது கைஸ். எனக்கு வந்து V1 mt15க்கும் V2க்கும் வந்து பவர் வைஸில் வந்து எனக்கு எந்த டிஃப்ரென்ஸுமே தெரியல கைஸ். பைக் வந்து அப்படியே எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ஓட்டுன மாதிரி தான் இருக்குது. பட் ஆனால் என்ன, இது கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்குது கைஸ், செம்ம ஸ்மூத் பைக்கு. பாருங்கள் ஹேண்ட்லிங் சொன்னல செம்மையாக இருக்குது பாருங்க. டாப் ஸ்பீடு பார்க்கலான்னு சொல்லிட்டு பார்க்குறேன், அதுக்கான ரோடே வர மாட்டேங்குது. ஃபுல் டிராஃபிக் பூண்டு போகிற மாதிரி தான் இருக்குது பாருங்க. ஐயோ, இந்த ஹேண்ட்லிங்க்கும் இந்த ஸ்மூத்னஸ்க்கும் வந்து ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும் யமஹாவுக்கு. செம்மையாக இருக்குது ஹேண்ட்லிங். இதெல்லாம் போனால் கீழே தள்ளி விட்டுருவாங்க. டிராஃபிக் I don't like it. I avoid, but they come, so I can't avoid. Guys, traffic பாருங்க எவ்வளோ டிராஃபிக் இந்த வெயிலில். ஐயோ, வெயில் வேறு ஒரு பக்கம் கொளுத்துது. பயப்படாதடா அனுசை, ஒன்று சொல்கிற மாதிரி, ஐ லவ் நேக்டு பைக்ஸ் ஆல்சோ லவ்ஸ் மீ. ஸோ பயப்படாத, கீழே விட மாட்டோம் சரியா? நீ பிடிச்சிட்டு மட்டும் உட்காருவேண்ணா, நான் கூப்பிட்டு போகிறேன். நம்ம காலேஜ் பசங்க பாரு, காலேஜே இதனாலும் சுற்றிட்டு இருக்கானுங்க ஜாலியாக. பயப்படாத, பயந்தாங்கோலினா நீ தான்டா ஒன்றா நம்பரு. கைஸ் இந்த பிரிட்ஜோட வியூ பாருங்களேன், செம்மையாக இருக்கும். காட்டுறேன் பாருங்க. இது வந்து ஹார்பர், சென்னை ஹார்பரோட இது நார்த் மெட்ராஸ் பிரிட்ஜ். இது தெரியும்னு நினைக்கிறேன். ஹார்பர் தெரியுதா? கண்டெய்னர்ஸ்லாம் வந்து அடிக்க வச்சுருப்பாங்க நிறைய. இன்னும் வந்து உள்ளே போனால் வந்து தெரியும். நான் வந்து உங்களுக்கு அடுத்த விளாக் போடுறேன். அது வேணும்னா வந்து நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ரிவ்யூ எடுக்க வந்துட்டு எங்கடா சுற்றிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்பீங்க. அது என்னாச்சுன்னா, ரிவ்யூ தாங்க எடுத்துகிட்டு இருந்தேன், ரைட் ரிவ்யூ எடுத்துகிட்டு இருந்தேன். அப்போ வந்து சடனாக வந்து என் ஃப்ரெண்டை மீட் பண்ணேன் இங்கே டி நகரில். அவன் வந்து காலையில் எனக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டான், இந்த மாதிரி டி நகர் போகணுண்டா அப்படின்னு. இல்லைடா எனக்கு வேலை இருக்குது, நீ போ, நான் இன்னொரு நாள் வரேன் அப்படின்ட்டேன்.
பட் ஆனால் நானும் வந்து இன்றைக்கி ஒரு வேலையை வந்து டி நகர் போனேன். அவன் அப்போ ஆப்போசிட்டில் அப்படியே நடந்து வந்துட்டுருந்தான். பார்த்தேன், என்னடா இங்கே என்னடா பண்ணுறேன்னு கேட்டான். இந்த ஒரு வேலை விஷயமா வந்தேன்டா அப்படின்னா. அப்படியாடா அவன் பையன் சாப்பிடாமல் சுற்றிட்டு இருக்காங்க ஸ்ரீநகரில். அவன் ஏற்கனவே அவனுக்கு உடம்பு சரியில்லை. சரி, அவங்க வீட்டில் வந்து திட்டிகிட்டு இருப்பாங்க சாப்பிடாம. இல்லை அவங்க அம்மாட்ட மாட்டி விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கூப்பிட்டு போய் அவனை சாப்பிட்டு ஐயோ பிடிக்கிறேன். அவனை கூப்பிட்டு போய் சாப்பிட வச்சுட்டு அதுக்கப்புறமா அவங்க பாப்பாவுக்கு ட்ரெஸ் எடுத்துட்டு அதுக்கப்புறமா அவனை கூப்பிட்டு வந்து இங்கே நார்த் மெட்ராஸ் இங்கே ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலில் இங்கே விட்டுட்டு போகிறேன். பாருங்கள், இண்டியோட முடிய வேண்டிய வேலை இந்த நார்த் மெட்ராஸ் கூப்பிட்டு வந்து விட்டுட்டு. ஓகேங்க, போகலாம். அப்படியே நமக்கு வந்து இந்த டாப் ஸ்பீட் தான் செக் பண்ணணும்னு பார்க்குறேன். பட் ஆனால் முடிய மாட்டேங்குது. கைஸ், பார்த்துருப்பீங்க டாப் ஸ்பீட் வந்து என்னால் இப்போ சத்தியமாக செக் பண்ண முடியல இந்த டிராஃபிக்கில். பட் ஆனால் வந்து தேர்ட் கியரில் வந்து 85 போச்சு கைஸ். தேர்ட் கியரில் 85, ஃபோர்த்து கியரில் வந்து 97. அவ்வளோதான் வந்து போச்சு. அதுக்கு மேலே வந்து என்னால் இங்கே ஓட்டவே முடியல. சீரியஸாக சொல்லணும்னா செம்ம டிராஃபிக்கு. ஆனால் இந்த பைக்கோட டாப் ஸ்பீட் வந்து 130 கைஸ். நாங்கள் ஃபஸ்ட்டு ஓட்டியிருக்கோம், என் ஃப்ரெண்டும் ஓட்டியிருக்கான். 130 தான் இந்த பைக்கில் வந்து டாப் ஸ்பீடு. மைலேஜும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 40-43 கிட்ட கொடுக்கும். நீங்கள் வந்து கரெக்டாக ஓட்டிங்கன்னா 45க்கு மேலேயே எதிர்பார்க்கலாம். 45 to 50 எதிர்பார்க்கலாம். ஸ்மூத்னஸ் வந்து சொல்லவே தேவையில்ல கைஸ், செம்மையாக இருக்குது. ஹேண்டில் பேட், ஸ்டேரிங் கம்ஃபர்டபுளும் வந்து செம்மையாக இருக்குது. நீங்கள் சிட்டி உள்ள ஓட்டுறதுக்கு வேறு லெவல் பைக் இது. வேணாம், நீங்கள் லாங்கும் எடுத்துகிட்டு போகலாம், எவ்வளோ தூரம் வேணாம். அதே யார் நீங்கள் லாங்கும் வந்து அழகாக எடுத்துகிட்டு போகலாம், பிரச்சனையே இல்லை. லிக்விட் கூலிங் சிஸ்டம் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நம்ம எவ்வளோ தூரம் வேணால் எடுத்துகிட்டு போய்கிட்டே இருக்கோம் பைக்கை. ராக்கெட்னு சொல்கிறது வந்து கரெக்டாக இருக்குது கைஸ். சின்ன கேப்னாலும் நீங்கள் அழகாக பூண்டு போகலாம் இந்த பைக்கில். உங்களுக்கு வந்து பிரச்சனையே இருக்காது. எனக்கு இந்த பைக்கில் பிடிச்சதே வந்து இந்த ஸ்மூத்னஸ் தான். இது ஒரு கார். இந்த பைக்கில் வந்து பிடிக்காதது இது ஒன்று தாங்க. டக்குன்னு வந்து ஹார்னுக்கு பதில் நம்ம இது பண்ணி இண்டிகேட்டரை பிடிச்சி அமைக்கிட்டு இருப்போம், பார்த்தா ஹார்னு மேலே இருக்கும். இது ஒன்று தான் வந்து கன்ஃபியூஸ் ஆகும். மற்றபடி பைக்கு வந்து குறையே இல்லை கைஸ். நீங்கள் சிட்டி உள்ள சூப்பராக ஓட்டலாம், லாங்கும் கொண்டு போகலாம். எனக்கு இந்த பைக் பிடிச்சிருக்கு. நீங்கள் யாராச்சும் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக வாங்கலாம். உங்களுக்கு பிடிச்ச கலர் வாங்கிக்கோங்க. வழி இல்லையா, நாங்கள் போட்டால் பாரத்தில் தான் போடுவோம் பெட்ரோல். ஓகே கைஸ், உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா கைஸ்? யார் பைக் வாங்கினாலும், யார் புதுசாக நீங்கள் பைக் வாங்கினீங்கனாலும் சேஃபாக ஓட்டுங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாலாம் ஓட்டாதீங்க. 1000 கிலோமீட்டர்ஸ் வந்து பைக்கை வந்து பத்திரமா பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி ஓட்டுறீங்களோ ஓட்டிக்கோங்க. அது வந்து உங்களுக்கு இஷ்டம். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகேவா? அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷன் கரெக்டாக வரும். இப்போ வர நோட்டிஃபிகேஷனே போக மாட்டேங்குது. ஓகே கைஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.